உதாரணமாக வடமராட்சி கிழக்கில் காணப்படுகின்ற கனிய மணல்கள் அல்லது சிலிக்கா மணல் என்பது சரி, அல்லது புல்மோட்டையில் காணப்படுகின்ற இல்மனைட்டுகளும் சரி, அல்லது திருக்கோவில், கும்புக்கநோயா, மாணிக்கங்கை, கரிவரம் போன்ற பகுதியில் காணப்படுகின்ற இல்மனைட் போன்ற கனிய மணல் படிவுகளும் சரி பெருமளவுக்கு இலங்கையினுடைய கிழக்கு வடக்கு கரியோரங்களிலேயே காணப்படுகின்றது. ஆனால் சற்று வித்தியாசமாக இலங்கையினுடைய மேற்கு பகுதியில் மிக பரந்த அளவில் மிக செறிவான அளவில் இல்மனைட் படிவு அல்லது கனியமணல் படிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக மன்னார் தீவினுடைய தீவு சுற்றிய முழு பகுதிகளிலுமே மிகச் செறிவான மிக வளமான கனியமணல் படிவு என்பது என்னை பொறுத்தவரையில் மன்னாருக்கு கிடைத்திருக்கின்ற வரமா அல்லது சாபமா என்று குறிப்பிட முடியாத அளவுக்கு நிலைமைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. கனிய மணல் படிவு என்று ஒப்பிடுகின்ற பொழுது உண்மையில் மன்னாருக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய முக்கியத்துவம் அல்லது மிகப்பெரிய வளம் இந்த கனிய மணல் படிவு. பொதுவாக எல்லா இடங்களிலுமே இந்த கனிய மணல் படிவுகள் என்பது மிக குறைவான அளவிலான பார உலோகங்களை கொண்டு காணப்படும் அல்லது 1-2 கனிமங்களை கொண்டு தான் காணப்படும். ஆனால் மன்னாரில் இருக்கின்ற இந்த கனியமணல் படிவு என்பது கிட்டத்தட்ட 8 வகையிலான கனிமங்களை அதனுள்ளே கொண்டிருக்கின்றது. இல்மனைட்டை கொண்டிருக்கின்றது, ருட்டைலை கொண்டிருக்கின்றது, சிர்கோனியம் கொண்டிருக்கின்றது, டைட்டானியம் ஆக்சைட்டை கொண்டிருக்கின்றது, ஓதோக்ளாஸை கொண்டிருக்கின்றது, சிலிமனைட் என்ற கனிமத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பல பெறுமதி வாய்ந்த கனிமங்களை இந்த மன்னாருடைய மணல் படிவுகள் கொண்டிருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த தென்னாசிய பிராந்தியத்திலேயே மிகச் செறிவான மிக குறைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை பிரித்தெடுக்கக்கூடிய அளவுக்கு மிகச் சிறந்த மணல் படிவுகள் இந்த மன்னாரில் காணப்படுகின்றது.